சூப்பராக இருக்குதுங்க. நான் பாலாவோட ஃபேனு, அதனால காந்தி கண்ணாடி படம் எடுத்தேன். பண்ணிக்கோங்க. பாலாவுக்காக படம் பார்க்க வந்தேங்க. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் வந்து பாலா மட்டும் ஹீரோன்னு சொல்ல முடியாது, காந்தி ஹீரோன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே சூப்பர் ஹீரோ. சூப்பராக இருக்குதுங்க. ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் நல்லா தான் இருக்குது. புரியலைங்க. ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சின்ன பொண்ணுங்களும் பார்க்கலாம், வயசானவங்களும் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். மெயினாக பாலா சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல. நேரில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. சரி, படம் மாதிரி தெரில அவருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் பார்க்கலாம், எல்லாமே எல்லா ஆடியன்ஸ். யாருங்க? பாலசக்திகளுங்களா? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும், அவ்வளோதான். வேற எந்த நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து லவ் கேரக்டரும் செட் ஆகும், அப்புறம் தான் போக பண்ணலாம். கோமாளியில் வந்து காமெடியாக தான் பார்த்துருக்குறோம். புகழன்றவரும் சீரியஸாலாம் நான் பண்ணுவார். ஆனால் பாலா வந்து இவ்வளோ சீரியஸாக ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோ சீரியஸாக பண்ணிடுற நல்லா நல்லா இருக்குது. இன்னும் மேல் நல்லா வரணும். நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காரு. சைடு ஆக்டர் நடிச்ச விக்ரம் பிரபு கூட, யோகி பாபு கூட ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் காமெடி, சும்மா சின்சன் ரோல். இது நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும். செம்மையாக இருக்குக்கா. ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், அவர் நல்லா நடிக்கணும். நல்லா நடிக்கணும்னு, இன்னும் அதிகமாக நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். ஒரே ஒன்று தான் சொல்லலாம். பாலண்ணா தேங்க்ஸ்ண்ணா. படம் வந்து அவரேஜ் தான், சுமார். செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் இழுவையாக தான் இருக்குது. பாலாவுக்காக பாருங்கள், அது அவ்வளோதான், வேற ஒன்று. நடிச்சிருக்காரு. ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல டைரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கலாம், பரவாயில்ல. ஸ்டோரி பரவாயில்ல, சும்மா. அவ்வளோ சொல்ல முடியாது, பரவாயில்ல, பார்க்கலாம். பாலாவுக்காக பாருங்க. அதுக்காக படம் சூப்பராக இருக்கும். பக்காவாக இருக்குது படம், நல்லாவாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக நல்லா இருக்குது. முதல் படம் மாதிரியே தெரியல, நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கா. அப்படி நல்லா எமோஷனலாகவும் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். பாலா சாருக்கு வாழ்த்துக்கள். அமுதவானை நல்லா பண்ணியிருக்கா. அப்படி அவரோட கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அப்புறம் பாலா சார், அப்புறம் பாலாசக்தி சார், அப்புறம் அர்ச்சனா மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் கடைசி சீன் தான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் மன உருகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் என்ன கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து அவர் கொஞ்சம் காமெடியாக இருந்துட்டு இதில் வந்து ரொம்ப சீரியஸாகவே முகத்தை வச்சுருக்காரு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கலகலப்பாக கொடுத்துருக்கலாமான்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா வருவாருங்க, நல்லா பண்ணலாம். ஒரு கமர்ஷியலாக பண்ண அடுத்த படம். பாலா சார் செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஓகேங்க சார். ஆமாங்க சார், மேடம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற படம் நல்லா இருக்கு. ஓகே, சூப்பராக இருந்துச்சு படம். அவங்களுக்கோசரம் தான் கண்டிப்பாக இருந்தோம். பாலாவை ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு. ரொம்ப அழுந்துட்டோம். அழுந்துட்டீங்க. நல்லா இருக்கு படம். படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். லவ்வர்ஸும் பார்க்கலாம், அரியா பிள்ளைங்களும் பார்க்கலாம், வயசானவங்களும் கடைசி சீன் இதுக்கு பரவாயில்ல. நல்லா இருக்கு. கதை வந்து லவ் ஸ்டோரியாகவும் வருது, குடும்ப கதையாகவும் வருது. வயசானவங்களுக்கு தகுந்த மாதிரியும் வருது, இளஞ்சோடிங்களுக்கு வர மாதிரியும் வருது. பண்ணலாங்க சார். இது வந்து பாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் இது. ஆனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு படமாக மாறுன்றது எங்களுடைய நம்பிக்கை. இது
கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இது. கண்டிப்பாக நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலியோட வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். 2 பேரோட நடிப்பு, அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாரும் நடிப்பு சூப்பராக இருந்தது. மெயினாக அந்த படத்தை வந்து பார்க்குறப்ப எல்லாருக்கும் கண்ணுலேயும் வந்து தண்ணி வந்துச்சு. உண்மையாலுமே எமோஷனாக தான் இருக்குது படம். நல்லா இருக்கு. கண்டிப்பாக வெற்றி படமாக மாறும். மேற்கொண்டு அடுத்தடுத்த படங்கள் வந்து பாலா வந்து நல்லபடியாக பண்ணணுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். ரெண்டுமே இருக்கு. காமெடியாகவும் இருக்கு, சென்டிமெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம். எது மாதிரி ஸ்டோரி நல்லா இருக்கு. நான் ஃபேமிலி படம் தான். ஆமாங்க. கண் கலங்குற மாதிரி தான் இருக்கு. கடைசி சீனு நல்லா இருக்கு. பாலா சாருக்கு என்ன சொல்ல, வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். நான் போதுனா எனக்கு சிரிப்பு வருது. நல்லா இருந்ததுங்கண்ணா. சூப்பராக இருக்கு. இன்னும் பண்ண என்ன நல்லா இருக்கும். எமோஷ்னலாக இருந்தது.